நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மீன் வளத்தை பற்றியும் உலக மீன் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கை பற்றியும் மீன் உற்பத்தி தொழிலை முன்னேற்றுவதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்துள்ள திட்டங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவினுடைய கடல் வளம் என்பது கிட்டத்தட்ட 8200 கிலோமீட்டர் தூரம். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்தியாவின் மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கிறார்கள். இந்தியா மீன் ஏற்றுமதியில் 3வது மிகப்பெரிய நாடாக இருக்கிறது. உலக மீன் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 8% பங்களிப்பை இந்தியா அளிக்கிறது. இந்திய மக்களுடைய உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காகவும் இந்தியாவில் ஊட்டச்சத்து தேவையை நிறைவேற்றுவதற்காகவும் இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்காகவும் அந்நிய செலவாணியை இந்தியாவில் அதிகப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக மீன்பிடி தொழில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மீன்பிடி தொழிலில் புதிய தொழில்நுட்பங்கள் இதுவரை கொண்டு வரப்பட்டுள்ளதா என்று பார்த்தால், பாரத பிரதமர் மோடி அவர்கள் 5 வருடங்களுக்கு முன்பாக இந்தியா கூலிங் ஆக்ஷன் பிளான் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். உலக அளவிலே இந்திய திருநாடுதான் முதலாக கூலிங் ஆக்ஷன் பிளான் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் குளிரூட்டுவதற்காக ட்ரெடிஷனலாக பயன்படுத்தக்கூடிய கேஸை தவிர்த்து அதற்கு பதிலாக ஒரு மெட்டீரியலை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி செலவு குறைக்கப்படுவது மட்டுமல்லாமல் பூமி வெப்பமாகுதல் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்தும் இந்தியாவின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதற்காக இந்திய அரசாங்கம் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 2037-38 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ட்ரெடிஷனலாக பயன்படுத்தக்கூடிய குளிரூட்டியின் பயன்பாடை கிட்டத்தட்ட 40% வரை குறைக்க வேண்டும். அதற்கு பதிலாக புதிய குளிரூட்டியை கண்டுபிடித்து பயன்படுத்த வேண்டும். இந்தியாவுடைய கூலிங் தேவையை கிட்டத்தட்ட ஒரு 30% குறைக்க வேண்டும். புதிய மெட்டீரியல் நம்ம பயன்படுத்தும் போது அது எடுக்கக்கூடிய பவர் கன்சம்ஷனை கிட்டத்தட்ட ஒரு 40% வரை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு எப்படி பயன்படுகிறது என்று பார்த்தால், விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்க இந்த திட்டம் பயன்படுகிறது. அது எப்படி என்றால், இந்த புதிய குளிரூட்டியை பயன்படுத்தி குளிர்பதன ஆலைகளை நாம் உருவாக்கும் போது அதனுடைய செலவினங்கள் குறைக்கப்படும். அது மட்டுமல்ல, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வேஸ்ட் ஆகாம பாதுகாக்கப்படும். இதனால் தேவை இருக்கும்போது அவங்களுடைய பொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்து அவர்கள் அதிக லாபத்தை ஈட்ட முடியும். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த ஏர் கண்டிஷனிங் அதனுடைய உதவி பாகங்கள் எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே மிக தரமானதாக இந்தியாவிலேயே செய்ய வேண்டும் என்ற நோக்கமும், புதிய மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம கூலிங் தேவையை நிறைவேற்றும் போதும் அதனுடைய உதிரி பாகங்களை இந்தியாவில் செய்யும் போதும் இதனுடைய வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக உயர்ந்த நவீனமயமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது மீன் விவசாயிகளுக்கு எப்படி பயன்படுகிறது என்று பார்த்தால், ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய மீன்களில் கிட்டத்தட்ட 35% மீன்கள் மீன் பிடித்ததற்கு பிறகு கூலிங் சிஸ்டம் ப்ராப்பர் இல்லாதனாலையும் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பரா இல்லாதனாலையும் வீணடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 6100 கோடி ரூபாய் அளவுக்கான மீன்கள் வீணாக செல்கிறது. இதை தடுக்கவும் மீன் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும். அதாவது 20 மில்லியன் டன் மீன் உற்பத்தியை இந்தியா பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான ஃபண்ட் நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டது என்று பார்த்தால், PM மத்ஸ்ய சம்பத யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 20,050 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய ஃபண்டின் மூலமாக கிட்டத்தட்ட 7,522 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இந்த ஃபண்ட் எதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, புதிய குளிரூட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஐஸ் பிளான்ஸ் உருவாக்க வேண்டும், மீன் பதப்படுத்தும் நிலையங்களை உருவாக்க வேண்டும், மீனை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கூலிங் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்க வேண்டும். இதெல்லாமே உருவாக்கி மீன் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த ஃபண்ட் எல்லாமே ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஃபண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம மீன் உற்பத்தியை அதிகரித்து விட்டோம். இப்ப நமக்கு கூலிங் சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதை எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ப்ராப்பரான நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சாகர்மாலா என்று சொல்லக்கூடிய திட்டம். இந்த சாகர்மாலா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகத்தையும் நவீனப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, புதிய துறைமுகங்களை உருவாக்க வேண்டும். ஒரு துறைமுகத்துக்கு இன்னொரு துறைமுகத்துக்கு கனெக்டிவிட்டி உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த சாகர்மாலா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்துல துறைமுகம். ஆனால் அது சில அரசியல் சதியினால கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்று விட்டது. இது மீனவர்களுடைய மீன்பிடி தொழிலை எவ்வளவு பாதிக்கிறது என்று இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏனால் நீங்கள் மீன்களை பிடித்து விட்டீர்கள், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீன்களை பதப்படுத்தி விட்டீர்கள். இப்போது உங்களுக்கு இந்த மீன்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சாகர்மாலா திட்டம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு
துறையினுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது இந்த வீடியோனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றி. Thanks for watching. Like, share, and subscribe.